ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசையில் உள்ள வர்றாங்க. எடுத்தோடனே நம்ம வந்து இன்னொரு 10 நாளில் ஒரு ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்ட்ராடேக்குள்ளே வர்றாங்க. சில பேர் ஓகே அது அமைஞ்சா கூட நிறைய பேருக்கு அது ஒரு நஷ்டத்தில் போய் முடியுது. ஏன்னா காலையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த டைம் முடிகிற வரைக்கும் செல்லு பை அப்படின்னு மாறி மாறி அந்த குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இன்ட்ராடேயில் எப்படிப்பட்ட டிசிப்ளின் தேவை சார்? அதாவது மிலிட்ரி ரூல்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் இதுக்குள்ளே இருக்கணுங்க. பட் ஆனால் 100க்கு 90 பேருக்கு வந்து அந்த ரூல் கிடையாதுங்க. ஏன்னாங்க அவங்க இந்த சந்தைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி, சந்தையை புரியறதுக்கு முன்னாடியே நிறைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. தவறாக பண்ணீங்க, தனக்கு உண்டான அந்த கமிட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டுங்க நிறைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, இந்த இன்ட்ராடே வந்து ஒரு வியாபாரமாக எடுத்து நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. பங்குச்சந்தை என்றதே ஒரு முதலீட்டுக்கு உண்டான ஒரு இடம் தான், நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து டெய்லி வியாபாரம். என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, இதை ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணலாமாங்க அப்படின்ட்டு. இது ஒரு வியாபாரம் கிடையாதுங்க. நான் வந்துங்க இன்ட்ராடேயில் சம்பாரித்து நான் மளிகை வாங்கணுங்க, வாடகை கட்டணுங்கன்னா கண்டிப்பாக வந்துடாதீங்க, முடியாதுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் மளிகையாவது வாங்கிக்கலாம், வாடகையாவது கட்டிக்கலாம். எந்த அழுத்தத்தோடும் நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இப்போ கூட நான் வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆப்புங்க. நிச்சயமாக அவரால் வின் பண்ண முடியாதுங்க. ஏன் வின் பண்ண முடியாதுன்னா, அவருக்கு அந்த தொழில் ஒத்து வருமானா ஒத்து வராதுங்க. ஏன்னா அவர் பார்க்குற வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க. இன்னொன்றுங்க, அவரோட வருமானம் வந்து பெரிய அளவில் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குங்க. அந்த ரூ. 1000 அவருக்கு கிடைக்கும்போது அவர் வந்து அதை பங்கு சந்தையில் இன்ட்ராடேயில் முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நஷ்டம் தான் அடையுங்க. ஏன்னா அவரோட கவனம் வந்து வேறு இடத்துல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் இருக்குமான்றதும் தெரியாதுங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே வரும்போதுங்க அங்கே சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்துங்க இங்கே தேவையில்லாமல் வந்து விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கலை வந்துங்க நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க. இது